ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினம்ங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. அது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஏன்னா வலுவாக ஆட்சி பலம் பெற்று சுக்கிர பகவான் காணப்படுகிறார். சுக்கிரனும் குருவும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ளாருங்க. 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் குருவுடன் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான ஒரு அமைப்பு காணப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகமான வளர்ச்சி பெறக்கூடிய முன்னேற்றகரமான ஒரு நாளாக அமைதுங்க. உங்களது செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் இன்றைய தினம் பெற முடியும். அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல் வெற்றிகள் காரணமாக உங்களது வளர்ச்சியும் வாழ்க்கையில் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியுங்க. பெரும்பாலான காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழல் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தடைகளை உங்களால் விலக்கிக் கொள்ள முடியும். எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல சூழல் இருக்குங்க. உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் வேணுமோ அந்த சுச்சுவேஷன் இப்போ அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கற்பனை சார்ந்த துறை, எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு சாதகமான நல்ல சூழல் உங்களுக்கு ஏற்படுதுங்க. உங்கள் தோற்ற பொலிவில் தேஜஸ்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியே தருங்க. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவே விலகிவிடும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்களோ அதில் இத்தனை நாள் இருந்த குழப்பங்கள்லாம் விலகிறதுனால ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குங்க. நல்லா தெளிவாக யோசிக்க முடியும் உங்களால். இப்பொழுது நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. எனவே வேண்டிய உதவிகளை நீங்கள் தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சிறுதொழில் மற்றும் குறுந்தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அபார வளர்ச்சியை நீங்கள் வந்து தொழிலில் இன்னைக்கு பெற முடியும். மிகப்பெரிய காரிய வெற்றிகளும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு சீராக நடைபெறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு மனநிலை உங்களுக்கு உற்சாகமாக மாறும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்கள் வேலையாட்கள் மூலமாக அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகமும் இப்பொழுது வியாபாரிகளுக்கு இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக, அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. உணர்வு ரீதியாக நீங்கள் எளிதில் காயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்படுவதை நீங்கள் தவிர்த்திட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த மாதிரி உணர்ச்சி ரீதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையை ஸ்மூத்தாக நீங்கள் இயக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியங்க. தேவையில்லாத விஷயங்களில் செலவுகள் நீங்கள் செய்யக்கூடாது. குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைய தினம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். நிறைய நேரத்தை வந்து குடும்பத்தோடு நீங்கள் செலவிடுங்கள். அதிகமான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லட்சியங்களுக்காக நீங்கள் உழைக்கணுங்க. லட்சியங்களை அடைவதற்காக நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டால் சீக்கிரமாகவே உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு நீங்கள் நல்ல ஒரு பலன்களை பெற முடியும் நண்பர்களே. அந்த உழைப்பு வந்து உங்களுக்கு ஒரு ரீசார்ஜாக நீங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் வந்து லட்சியங்களை ஈஸியாக சளைக்காமல் உழைத்து அடைய முடியும். ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்கள் உழைப்பை வந்து அதிகமாக போட வேண்டிய தருணம் இது. அதன் மூலமாக உங்கள் லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்கு நண்பர்களே. நீங்கள் வந்து உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு உங்கள் நண்பர்கள் உதவியை கூட நாடலாம். நண்பர்கள் உதவி மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா நண்பர்கள் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கையை ஊக்குவித்து உங்களது குறிக்கோள்களை நீங்கள் ஈஸியாக உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க. எனவே நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் தனிமை விரும்பியாக இருப்பீங்க. கொஞ்சம் அப்படியே காத்தார அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இரவுல கூட நீங்கள் அப்படியே காலார நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கோடு நீங்கள் போயிட்டு வரலாங்க. அதன் மூலமாக மன நிம்மதி, மன அமைதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு
மிக அழகான பூந்தோட்டமான ஒரு நறுமணமிக்க மலரை போல உங்களது காதல் வாழ்க்கை மலரக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இன்னும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பூத்து குலுங்கக்கூடிய நல்ல ஒரு பூந்தோட்டத்தை நீங்கள் இன்றைய தினம் உணர முடியும். ஒரு சிறந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து அனுபவிக்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். காதல் வாழ்க்கை அழகாக மாறும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். திருமண மாணவர்கள் கூட எப்போதுமே ஒரே மாதிரி ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் கொஞ்சம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. திருமணமான இளம் தம்பதியருக்கும் இப்பொழுது நல்ல யோகமான ஒரு நாள். திருமணமான வயதில் மூத்த உறுப்பினர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்க நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் கேட்ட சலுகைகள் கேட்டபடி கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழல் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில சக்திசாலிகள் நல்ல ஆற்றல் மிக்க சில நபர்கள் உங்கள் பேக்ரவுண்டில் இருப்பாங்க. அவர்கள் பின்னால் இருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க. எனவே ஆற்றல் மிக்க சில நபர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வேற வழியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். உங்க பேரண்ட்ஸ் வழியில அப்பா அம்மா வழியில ஏதாவது தகராறுகள் இருக்குது, இல்ல மன கஷ்டப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அகலக்கூடிய மன ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல யோகம் உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக ஏற்படுங்க. ஸோ பெற்றோர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க. நல்ல ஒரு இணக்கமான சூழல் உங்களுக்கு ஏற்படும். சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நல்ல ஒரு அற்புதமான வளர்ச்சி மிக்க நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4. நீங்கள் 4ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நம்பராக இருக்கீங்களோ இந்த தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்கள் தோற்ற பொலிவில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் இன்னைக்கு கிடைக்கும். ஸோ உதவிகள் ஒத்துழைப்புகள் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் சிறுதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, குறுந்தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு தேடி வருங்க. இன்றைய தினம் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு மூலமாக நல்ல லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள். காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.